எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைலை. ஸோ ஹோலோ எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஹோலோ எஃபெக்ட்ஸ்.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்பவும் வழக்கம் போல் HTML டேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஹோலோகிராஃபிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பாடி செக்ஷனில் போய் ஒரு கிளாஸ் வந்து டிவைட் பண்ணுறேன். அதுக்கோட நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டெய்னரில் தான் நான் எல்லாமே அந்த இமேஜஸை போட போகிறேன். அதுக்காக நான் ஒரு இமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே நான் 4 இமேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இமேஜ் டேக்கை வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜெல்லாம் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 இமேஜையும் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ lab2.png அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து தேர்ட் இமேஜ் வந்து lab3.png அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ lab4.jpg. ஸோ இப்போ 4 இமேஜும் வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதுதான் என்னோட அந்த 4 இமேஜோட பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ ஸ்டைல் டேக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹெட்டுக்குள்ளே போய் ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் தான் நம்ம டிஃபால்ட்டாக மார்ஜினை வந்து வேணாம் அப்படிங்கிறதுக்காக மார்ஜின் 0, பேடிங் 0, டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் எல்லாமே 0 ஆக்கிக்கிட்டேன். ஸோ கண்டெய்னரை வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிற போகிறேன். அதுக்காக வித் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுல் வித் எடுத்துக்கணும். அது மாதிரி ஹைட் வந்து 100 VH ஃபுல் ஹைட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல் ஹைட்டும் ஃபுல் வித்தும் வந்து எடுத்துக்கிடுது. இப்போ வந்து லேப்டாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இமேஜ்னு போட்டுக்கிறேன். இமேஜோட nth child of 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ், அதாவது அந்த லேப்டாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த டேக் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% பாதி இருந்தால் போதும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 25% அப்படின்னு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு சென்டரில் அந்த லேப்டாப் வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து தெரியுது. ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து எனக்கு அந்த ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க, எனக்கு அது வேணாம். அதுக்காக நான் பிளாக் கலரில் மாற்ற போகிறேன் அந்த டிஸ்பிளேவை. ஸோ அதுக்காக ஒரு கிளாஸ் வந்து ரெக்ட்னு கிரியேட் பண்ணி அந்த ரெக்ட்டுக்கான வித்து வந்து கொடுத்துக்கிறேன் ஒரு 43%. அதே மாதிரி ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 VH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது மாதிரி பேக்ரவுண்ட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேக்ரவுண்ட் வந்து கொடுக்க போகிறேன். இது வந்து அந்த லேப்டாப்பில் உள்ள ஸ்க்ரீனை வந்து நான் மறைக்க போகிறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் வந்து தள்ளிக்கிறேன் ஒரு 35%. அது மாதிரி டாப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 18% அப்படின்னு சொல்லி இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லேப்டாப்புக்கு பின்னாடி அந்த பிளாக் கலர் இருக்குது. அதனால முன்னாடி வர வைக்கிறதுக்கு ZIndex 1 அப்படின்னு சொல்லி ரன் பண்ணுறேன். இப்போ முன்னாடி வந்துருச்சு. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சைடாக இருக்கிற மாதிரி திருப்ப போகிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ப்ரிசர்வ் 3D அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பெர்ஸ்பெக்டிவ்னா எவ்வளோ தூரம் நம்ம அந்த பிளாக் கலர் வந்து மடக்கி காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொட்டேட் எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 3 டிகிரி ரொட்டேட் பண்ணால் போகணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு 3 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. அடுத்து ஒய் டைரக்ஷனில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ரொட்டேட் ஒய் அப்படின்னு போட்டுட்டு ஒரு -50 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா -50 டிகிரியில் அது ரொட்டேட் ஆயிருக்கு. அடுத்து Z டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ ரொட்டேட் Z அப்படின்னு போட்டு ஒரு 7 டிகிரி அப்படின்னு போட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலரில் ரொட்டேட் ஆகிருக்குது. ஸோ இன்னும் அது சரியாக ரொட்டேட் ஆகலை. ஸோ ஒரு டிகிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் எனக்கு ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ ஒரு 9 போட்டு பார்க்குறேன். இன்னும் லைட்டாக இருக்குது. ஸோ 10 போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த பிளாக் கலர் வந்து ஆக்குபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் வந்து அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜோட nth child of 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த இமேஜோட வித்து ஹைட்டு எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ வித்து வந்து நான் ஒரு 42% கொடுத்துக்கிறேன். அது மாதிரி ஹைட்டு வந்து ஒரு 40 VH அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஒரு 35% அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது மாதிரி டாப் வந்து ஒரு 18% அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணி காட்டுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் இருக்குது. ஸோ முன்னாடி வரைக்கிறதுக்கு ZIndex 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதையும் அப்படி கிராஸாக நிற்கிற மாதிரி கொஞ்சம் சைடில் திரும்பி நிற்கிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ப்ரிசர்வ் 3D கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்கலாம்.
பெர்ஸ்பெக்டிவ் ஒரு 3000 பிக்சல் அப்படி டேர்ன் ஆகி நிற்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிருக்கும். ஸோ எல்லாம் கொடுத்தாச்சு. ரொட்டேட் இசட் மட்டும் கொஞ்சம் 7 டிகிரி அப்படின்னு வச்சுருக்கேன். கோலனை கட் பண்ணிக்கிறேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆயிடுச்சு அந்த டிஸ்பிளேயில். நெக்ஸ்ட்டு தேர்ட் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இமேஜோட nth சைல்டு அப்படிங்கும் போது 3 அப்படின்னு சொல்லி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. நெக்ஸ்ட் அந்த ரொட்டேட் எக்ஸ் வந்து ஒரு 4 டிகிரி அப்படின்னு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் இமேஜும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செட்டில் போய் ஒரு 10 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு தேர்டு இமேஜும். லாஸ்ட் இமேஜ் ஃபைனல் இமேஜ் 4th அப்படிங்கிறதுக்காக 4 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். லைட்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ ஒரு 2000 அப்படின்னு போட்டு பார்க்குறேன். இன்னும் எனக்கு சரியாக லைட்டாக வந்திருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இமேஜஸ் வந்து நான் ஹோவர் பண்ணும் போது லாஸ்ட்டாக உள்ள இமேஜ் தான் நம்மளுக்கு வந்து அப்படியே வெளியில் அப்படியே என்ன சொல்ல ஒரு மூவ் ஆகிட்டு உள்ளே போகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இமேஜஸை ஹோவர் பண்ணும்போது nth சைல்டாக 4 லாஸ்ட்டாக உள்ளது, அதாவது அந்த அயன்மேன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அப்படியே முன்னாடி வர்ற மாதிரி நம்மளுக்கு தெரியணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் ப்ரிசர்வ் 3Dன்னு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படியே தான் இருக்கணும். அது இல்லாமல் டாப்பில் வந்து கொஞ்சம் இறக்கி போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே தான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை தொடும் போது அப்படியே அந்த அயன்மேன் இமேஜ் மட்டும் மூவ் ஆகணும் எக்ஸ் டைரக்ஷனில். அதனால் டிரான்ஸ்லேட் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு -120 பிக்சல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோவர் பண்ணும்போது அப்படியே தூக்கிட்டு வர்றது மாதிரி இருக்குது. அந்த அயன்மேன் இமேஜ் மட்டும் துண்டாக தனியாக வர்றது மாதிரி இருக்குது. ஸோ நான் பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் தெரில. நெக்ஸ்ட் லெஃப்ட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வித்து வந்து கொஞ்சம் ஒரே ஒரு % கூட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் அது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அதனால் டிரான்சிஷன் அப்படின்னு போட்டு 0.5 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து ட்ராவல்ஸ் ஆகணும் அப்படிங்கிறக்கா 250 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து உங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது ஒரு இமேஜ் வந்துருச்சு. அடுத்து வந்து தேர்டு உள்ள இமேஜும் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 120 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தேர்ட் இமேஜும் அப்படியே துண்டாக கலந்து வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இது வந்து ஸ்பீடாக இருக்குது, அதனால் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ரிட்டன் போகும்போதும் எனக்கு வந்து ஸ்லோவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இதுலேயும் போய் டிரான்சிஷன் 0.5 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.